வெல்கம் டு ஆர்கே பேங்கிங் மாஸ்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாக்ஸ் பேஸ்டு பசில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோர் பேஸ் பசில் பார்த்துருப்போம். அது ஆர்பிஐ அசிஸ்டன்ட் லெவல், இதுவும் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் லெவல் தான். ஸோ நம்ம எல்லாமே ஆர்பிஐ அசிஸ்டன்ட் லெவல் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் பிஓ லெவல் போகலாம். ஸோ இப்போ பாக்ஸ் பேஸ்டு பசில்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 பாக்ஸஸ். ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து லோவர் மோஸ்ட் ஷெல்ஃப் 1 கொடுத்துருக்காங்களா இல்லை 7 கொடுத்துருக்காங்களா, அந்த குறிப்பிட்ட பாக்ஸஸ் எவ்வளோ, அது லோவர்லேருந்து ஆரம்பிக்க இல்லை டாப்லேருந்து ஆரம்பிக்கான்னு மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. எனக்கு கொஷனில் மாற்றி கொடுத்து நம்ம மாற்றி எடுத்துட்டோம்னா டோட்டல் ஆன்சர்ஸ் நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணுற எல்லா கொஷினும் தப்பாக வந்துடும். அதனால தான் நம்ம கரெக்டாக போட்டு தப்பாக வந்துடும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 பாக்ஸஸ் ABCDEF அண்ட் லோவர் மோஸ்ட்டு G வரும் and G and lower most வந்து 1 and top most வந்து 7. so 1 2 3 4 5 6 7 top most 7, lower most 1ல இருந்து ஆரம்பிக்கும். and அதுக்கப்புறம் இப்போ டீகோட் பண்ணிக்கலாம். only 2 boxes are kept between G and C. G க்கு C க்கு இடையில 2 boxes where either of the boxes is kept in lower most shelf. either G வரும், இங்கே C வரும். and only one box is kept between D and C. and both the boxes D and G are adjacent. so D and G வந்து adjacent ன்னு சொல்லியிருக்காங்க. and B is kept 2 boxes above A. so number of boxes minus 1 தான் அதோட கேப். so B இங்கே 2 boxesனால் ஒரு கேப் வரும். and boxes A is kept above box G. A வந்து Gக்கு மேலேன்னு அர்த்தம். the number of boxes kept above box E is same as the number of boxes kept below F. Eக்கு மேலே Fக்கு கீழே ரெண்டும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். E is kept above box A. Aக்கு மேலே Eயும் வரணும். ஸோ ஓகேவா, ஏக்கு மேலே B வரணும், E வரணும். ஸோ இப்போ இது நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த இதுலேருந்து ஆரம்பிச்சோன்னா DGCEயில் ஆரம்பிச்சோன்னா நம்ம கொஷின் பஸ்ஸில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அங்கே G வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ D இங்கே வரணும், 2 ஸ்பேஸ் G 2 ஸ்பேஸ் தள்ளி CE, அடுத்தது AGக்கு ABக்கு இங்கே தான் ஸ்பேஸ் இருக்குது, ABEEF. ஏன்னா இங்கே ஈக்கு மேலே எஃப்க்கு கீழே வராது பார்த்தீங்களா. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ C வச்சு ட்ரை பண்ணுவோம். C 2 ஸ்பேஸ் தள்ளி GE and D and G, CQ Dக்கு இடையில் ஒரு ஸ்பேஸு, G and D அட்ஜசண்ட்டாக வந்துடுச்சு. அண்ட் அடுத்தது ஈக்கு மேலே எஃப்க்கு கீழே ஒரு இது இருக்குது. அடுத்தது AB, இதுக்கு மட்டும்தான் பொசிஷன் இருக்குது. BA இங்கே இருக்குது, E இங்கே இருக்கும். அப்போ F இங்கே வந்துடும். ஸோ ஏக்கு மேலேன்றதுனால இந்த பொசிஷன், ஏன் இங்கே எஃப் போடலன்னு கேட்கக்கூடாது. ஏக்கு மேலே இருக்கிறதுனால இந்த பொசிஷன், இல்லைனா அது ஆர் எஃப் இங்கே பாசிபிலிட்டி வந்துடும். ஸோ இங்கே BEA GDFC. ஸோ இந்த பாசிபிலிட்டி இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இது கரெக்டான ஆன்சராக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஒரே இதில் நம்ம டீகோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இப்போ 8 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் 1 above another இந்த சிங்கிள் ஸ்டாக். லோவர் மோஸ்ட் வந்து 1, டாப் மோஸ்ட் வந்து 8. and 3 boxes are kept between A and G. so A க்கு G க்கு இடையில 3 boxes and only one box is kept between D and A. box A is kept above box G. so இங்கே வந்து A is kept above G. இது 3 space இருக்கு. box B and D are adjacent to each other. B and D are adjacent to each other. box E is kept immediately above box G. G க்கு immediately மேலே என்னது E. and there are 2 boxes between F and H. 2 boxes between F and H. the box F is kept immediately below G. G க்கு கீழே F. ஸோ இப்போ இதுலேருந்து ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா F G இதுக்கு இமீடியட்லி மேலே E, அடுத்தது G 3 ஸ்பேஸ் தள்ளி A. ஓகேவா, அடுத்தது A ஒரு ஸ்பேஸ் தள்ளி D, Dக்கு அட்ஜசன்ட் B. ஸோ இங்கே D போட்டிங்கன்னா இங்கே B போடுவீங்க, BD அட்ஜசண்ட்டாக வரும். ஆனால் F2 ஸ்பேஸ் தள்ளி H வராது. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி இங்கே எடுத்துகிட்டு இங்கே A ஒரு ஸ்பேஸ் தள்ளி D தானே, A D இங்கே B வந்துடும், இங்கே F 2 ஸ்பேஸ் தள்ளி H வந்துடும். அண்ட் ஒரே ஒரு ரிமைனிங் இருக்குது விச் இஸ் C. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒரு பாசிபிலிட்டியிலே ஆன்சர் முடித்தோம். இதே மாதிரி நம்ம டீகோட் பண்ணும்போது ஆன்சர் டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
சரி, ஜூம் இன் ஜூம் அவுட் கரெக்டாக வந்துட்டு. நெக்ஸ்ட் கொஷினில் 9 பாக்ஸஸ். தேர்ட் கொஷின் வந்துட்டோம் இப்போது. ஸோ 9 பாக்ஸஸ் ABCDEFGHI. அதேமாதிரி லோவர் மோஸ்ட் வந்து 1, டாப் மோஸ்ட் வந்து 9. ஸோ 1 2 3 9 அண்ட் ஒன்லி 4 பாக்ஸஸ். பாக்ஸும் ஃப்ளோரும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும். என்னது இதில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃப்ளோர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சில பேர் ஃப்ளோரு போடாமே பாக்ஸ் சால்வ் பண்ணிடுவாங்க. எது உங்களுக்கு பெட்டரோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். And only 4 boxes are kept between I and C, which is kept below I. So I க்கு கீழே C ன்னு அர்த்தம். And A is kept 2 boxes above I. So I ஒரு பாக்ஸ் மேலே A. அடுத்தது only one box is kept between C and D. C one box தள்ளி D. And E is kept immediately above B. The number of boxes kept between B and I is same as the BI same equal to போட்டிங்கன்னா சேம்னு அர்த்தம். The same as the number of boxes kept between F and H. The F is neither adjacent to I or C. F வந்து ஐக்கோ சிக்கோ adjacent கிடையாதுன்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இந்த ஐசி எடுத்தோனிங்கன்னா ஏ வரும், அதுலேருந்து சின்னா டி வந்துடும். ஸோ அந்த பாசிபிலிட்டி வச்சு தான் இப்போ நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ சிக்கு கீழே வேறு எதுவுமே கொடுக்கல, அப்படி தானே? ஸோ சிஇ 4 பொசிஷன் தள்ளி ஐஇ. தென் அதுக்கப்புறம் லீஸ்ட்டாக எந்த பாசிபிலிட்டி நம்மளுக்கு வச்சு சால்வ் பண்ண முடியுதோ அதுலேருந்து தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஏன்னா இப்போ சிக்கு கீழே இங்கே எதாவது கொடுத்துருந்தா நம்ம சியை மேலே எடுத்துக்கலாம். இப்போ சிக்கு கீழே எது கொடுக்கறதுனால இங்கே 4 ஸ்பேஸ் தள்ளி ஐ, அதுக்கு மேலே ஒன்று தள்ளி ஏ. ஸோ இங்கே 2 பாசிபிலிட்டி வரலாம். இங்கே ஏ வச்சு இங்கே ஐ வச்சு அதுக்கு கீழே சி வரலாம். இங்கே சிக்கு கொடுக்கறதுனால நான் இந்த பாசிபிலிட்டி சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சி ஒரு ஸ்பேஸ் தள்ளி டி, சி ஒரு ஸ்பேஸ் தள்ளி டி. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் வந்து ஐக்கும் சிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடாதான். தென் இயும் பியும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஸோ இது ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது இக்கும் பிக்கும். அடுத்தது பி அண்ட் ஐக்கும் எஃப்க்கும் ஹெச்சுக்கும் சேமாக இருக்கணும். பி அண்ட் ஐ வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ எஃப்க்கும் ஹெச்சுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். எஃப் இங்கே வரக்கூடாதுன்னா எஃப் இங்கே போட்டுக்கோங்க, ஹெச் இங்கே போட்டுக்கோங்க. இன்னும் ஒரே ஒன்று தான் பாக்கி இருக்குது. அது என்னென்னா டி. சாரி, டி இருக்குது நம்மளுக்கு. BCDEFGH ஐஜி ஜி இல்லை பார்த்தீங்களா? ஸோ ஜி. ஸோ சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ஒரே பாசிபிலிட்டியில் நம்ம இந்த பர்சன்டேஜ் சால்வ் பண்ணிட்டோம். பார்த்தா 9 பாக்ஸ்ன்னு நினைப்போம், ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இப்போ கொஷின் நம்பர் 4 பார்ப்போம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 பாக்ஸஸ் ABCD I up to I kept it one above the other in a single stack. The lowermost வந்து 1 and lowermost வந்து 1 and topmost வந்து 9. All the given information same order. Box I வந்து even in position or below the 6th shelf. So 9 boxes. 6th shelf கீழே 6th shelfக்கு கீழே 2 boxes தான் இருக்குது. அது 4 and 2. ஸோ ஐயோட பொசிஷன் வந்து either 4 இருக்கணும் இல்லை 2 இருக்கணும். And only 2 boxes are kept between I வந்து either 4 இல்லை 2. 2 boxes are kept between I and F, and only 3 boxes are kept between F and E, and the number of boxes kept above E is 1 more than the number of boxes kept below A. ஸோ ஈக்கு மேலே இருக்கிறதோட ஒரு பொசிஷன் கம்மியாக இருக்கும், ஏக்கு கீழே நம்ம பாக்ஸஸ் கம்மியாக இருக்கும். The number of boxes kept between A and F is same as the number of boxes kept between E and G. இந்த ஈக்குவல் டு சிம்பிள் அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து இல்லை நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். பாக்ஸ் பி இஸ் கெப்ட் இமிடியேட்லி அபோவ் டி. ஸோ பி வந்து இமிடியேட்லி அபோவ் டின்னு அர்த்தம். அண்ட் சி இஸ் கெப்ட் நைதர் அட்ஜஸ்டன்ட் டு ஐ ஆர் நார் ஏ. ஸோ சி வந்து ஐயோ ஏக்கு பக்கத்துலேயோ இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஐ 2 பொசிஷன் எஃப் 3 பொசிஷன் இலேருந்து எடுத்துக்கலாம். இக்கு மேலே ஏக்கு கீழே. ஸோ ஐ வந்து either 4 இல்லை 2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூம் இன் பண்ணால் தெரியுதுல? ஓகே. ஐ either 4 இல்லை 2 அண்ட் ஐ 2 பொசிஷன் எஃப். either எஃப் இங்கே வரும் இல்லை இங்கே வரணும். இந்த பொசிஷனில் ஐ எஃப் இங்கே தான் வரும். ஸோ இதில் இப்போ இங்கே வச்சு பார்ப்போம். எஃப் 3 பொசிஷன் தள்ளி இயும் ஜிக்கும்
ஈக்கு மேலே ஏக்கு கீழே. ஸோ இங்கே பாருங்கள் 4 பாக்ஸு, ஏக்கு கீழே 3 பாக்ஸ் வர பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும், இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எஃப் 3 பொசிஷன் தள்ளி இ, இங்கே இ வரும். ஸோ இங்கே இ வந்துச்சுன்னா அதுக்கு மேலே பாசிபிலிட்டி வராது. ஈக்கு மேலே 0 பாக்ஸஸ், அப்போ ஏக்கு கீழே எப்படி <1 வரும், பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இங்கே இ, ஸோ ஈக்கு மேலே இங்கே நம்பர் ஆஃப் பாக்ஸஸ்னால் இதுக்கு மேலே இவ்வளோ பாக்ஸ் எல்லா பாக்ஸும் வருமோ ஏக்கு கீழே ஒரு பாக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் கம்மியாக இருக்குது. ஏக்கு எஃப் 2 ஸ்பேஸு, அப்போ ஈக்கு ஜிக்கு 2 ஸ்பேஸு, அண்டு பிக்கு மேலே டி. ஸோ பியும் டி அட்ஜசன்ட்டில் இருக்கணும். பி அண்ட் டி அட்ஜசன்ட்டில் இருக்குது. அண்டு சி வந்து ஐ பக்கத்தில் கிடையாது, அண்டு ஏ பக்கத்தில் கிடையாது. இதுதானே ஐ நார் ஏ. அப்போ சி இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கேயும் சி போட முடியாது, இங்கேயும் சி போட முடியாது. அப்போ இந்த இது கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து அடுத்தது இந்த இதில் நெக்ஸ்ட்டு செக்கிங் பண்ணுறோம். இங்கே ஐஇ பொசிஷன் போட்டு தென் 2 பாக்ஸ் தள்ளி மேலே எஃப், 3 பாக்ஸ் தள்ளி இ, ஈக்கு மேலே ஏக்கு கீழே 6 பாக்ஸ் இருக்கு. அப்போ இங்கே 5 பாக்ஸ் இருக்கணும். இருக்கா? ஓகே ஃபைன். ஏக்கு கீழே 5. அடுத்தது இது சால்வ் பண்ணியாச்சு, இது சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் பி அண்ட் டி வந்து அட்ஜசன்ட் பாக்ஸஸில் இருக்குது. ஏக்கும் எஃப்க்கும் ஸ்பேஸுக்கு சேமு ஈக்கும் ஜிக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஜி இங்கே வரும். ஸோ இங்கே பி அண்ட் டி வந்துருமா. தென் சி ஐ பக்கத்தில் வரக்கூடாது, ஏ பக்கத்தில் வரக்கூடாதுன்னா சி இங்கே வந்துடும். இப்போ பேலன்ஸிங் என்ன வருது, ஏபிஹெச் மட்டும் இங்கே வரல. ஸோ ஹெச். ஸோ சால்வ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் பெரிய பசல் தான். அசிஸ்டண்ட்டில் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் கேட்க மாட்டாங்க, மேபி எஸ்பிஐ கிளர்க்கில் கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு பாயிண்டில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆகிட்டு. ஏன்னா சி இஸ் கெப்ட் அட்ஜசன்ட் டு நைதர் ஐ ஆர் ஏ. ஸோ இங்கேயும் ஏ வருது, இங்கேயும் ஐ வந்துடுது. அதனால இந்த இது ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது. ஸோ இது மாதிரி கிளர்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு, எஸ்பிஐ கிளர்க் லெவலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் கன்ஃபார்மாக கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப ஈஸி பசல்ஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பார்த்தீங்கன்னா 8 பாக்ஸஸ் பிக்யூஆர்எஸ்டி யூவிடபிள்யூ. ஓகே, யூவிடபிள்யூ one above the another, single stack, lowermost வந்து 1, topmost 8. ஸோ எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க, எதுக்கு வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. லோவர் மோஸ்ட்டாக டாப் மோஸ்டான்னு பார்த்துக்கோங்க கன்ஃபார்மாக. சம்டைம்ஸ் ரிஸ்க்காக எடுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ரீட் பண்ணுறதே பெட்ரு. சப்போஸ் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம சம் சால்வ் பண்ணி ப்ரோஜனம் இருக்காது. அண்டு டிகோட் பண்ணிடலாம். ஒன்லி 1 boxes is kept between P and W and S is kept immediately above box W and R is kept 2 boxes above V. So 2 boxes in space 1 and only 2 boxes are kept between W and V. 2 boxes kept between W and V and R and W are not adjacent to each other. R ku W ku adjacent கிடையாது. Box U is kept immediately above Q and U is kept somewhere below S. Somewhere below S na not immediately னு அர்த்தம். U. ஓகே, இப்போ நம்ம எந்த பொசிஷன்னா பிடபிள்யூலேருந்து ஆரம்பிச்சோன்னா நிறைய இதை சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி ஒரு பாக்ஸ் தள்ளி டபிள்யூ அதுக்கு மேலே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா டபிள்யூ கீழே பி ஒரு ஸ்பேஸு மேலே எஸ் வரும். இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா பிஇடபிள்யூ இதுக்கு கீழே எஸ். ஸோ பிஎஸ்டபிள்யூ வந்து சேமாக வந்துடும் அண்ட் டபிள்யூ 2 ஸ்பேஸ் தள்ளி வின்னு வரும். ஒன்று இங்கே வி வரும், இல்லை இங்கே வி வரும். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ எஸ்ஸுக்கு கீழே யூ அப்படி தானே. இப்போ நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா ஸோ இந்த பாசிபிலிட்டியில் பாருங்கள் விக்கு ஒரு பொசிஷன் மேலே 6. ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணால் 6 பாக்ஸஸ் காலியாகிடுது. இங்கே 8 பாக்ஸஸ் 6 பாக்ஸஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 6 அண்ட் யூக்கு க்யூ. இப்போ இங்கே யூ க்யூன்னு இருந்தால் இங்கே 8 பாக்ஸஸ் சால்வ் ஆயிரும். ஸோ இப்படி செக் பண்ணோன்னா நம்ம இதுலேயே ஃபஸ்ட் பாசிபிலிட்டி ப்ளேஸ் பண்ணிடலாம். 6 ஒரு பாக்ஸ் தள்ளி விஇ பிஎஸ் டபிள்யூ யூ க்யூ, இன்னொரு ரிமைனிங் ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ விச் இஸ் டி டிவிபிஎஸ்டபிள்யூயூக்யூ. ஸோ ஒரே பாசிபிலிட்டி நம்ம கிராக் பண்ணிட்டோம். இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோன்னா இப்போ இதை நான் சால்வ் பண்ணிட்டேன் ஒரு இதில். இது ஏன் வரல அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எஸ்டபிள்யூபி இது முடிஞ்சிச்சு அண்டு டபிள்யூ 2 ஸ்பேஸ் தள்ளி வி.
டபிள்யூ 1 2 விக்கு மேலே ஆர். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இதுவும் 8 பாசிபிலிட்டி வருது. 6 ஒரு ஸ்பேஸ் தள்ளி சாரி இது அதே தானே, கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஓகே, வி ஒரு ஸ்பேஸ் தள்ளி எஸ், டபிள்யூ கழிச்சு பி. ஸோ இது யூன்ற பொசிஷன் வந்து இங்கே பிளேஸ் ஆகாததுனால இது எலிமினேட் ஆகிட்டு. ஸோ சிம்பிள். ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். பொசிஷன் எங்கேன்னு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாக்ட் பொசிஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸை போட்டு பார்த்துட்டு லீஸ்ட் அதிக பாசிபிலிட்டி பாக்ஸஸ் எதில் சால்வ் ஆகுதோ அதுலேருந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே பாசிபிலிட்டி நிறைய செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 5 பசல்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்க்குலர் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த பசல்ஸ் மூவ் ஆகணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பசல்ஸை வந்து நீங்கள் திருப்பி சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி பசல் லெவலில் வந்து நீங்கள் வீட்லேயும் நிறைய சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பசலோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். அப்படின்னா தான் நம்ம 35 கொஷின்ஸ் வந்து அட்டம் பண்ண முடியும். அடுத்தது நம்ம ஸ்பீட் மேக்ஸையும் ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் சைட் பை சைடில். ஸோ அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் பர்சன்டேஜ்லேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.